हाँ ऐसा चेक मारी। हाँ पैसा में प्योर हनी में नोट जलेगा नहीं। हाँ डुप्लीकेट रखो, इधर ही रखो। डुप्लीकेट रहने से नोट जलेगा, ओरिजिनल हनी ऐसा मारो। नहीं जलता प्योर हनी में नोट जलेगा नहीं भैया। ऐसा क्या? ऐसा अच्छा ये सब हनी दुकान बाजार में मार्केट वाला भी नहीं देगा आपको। हाँ हाँ यहाँ पर हनी भी नहीं मिलेगा, हमारे पास मिलेगा ओरिजिनल हनी आपके पास। अच्छा हाँ ये देखो माचिस का तीली है, हाँ हाँ काटी ऐसा ओके। मिक्स कर दो हनी के अंदर। हाँ ओरिजिनल हनी रहने से हाँ बनेगा नहीं, हाँ। डुप्लीकेट रहने से बनेगा नहीं, ओरिजिनल हनी में बनेगा। ऐसा ओरिजिनल हनी में हाँ हाँ ओके ओके हो गया। ये हनी 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 அனைவருக்கும் வணக்கம். தேன் விற்கிறாங்க பெங்களூரில் பென்னிமில்லாண்டு எங்கள் கடைக்கு பக்கத்தில் தேன் விற்கிறாங்க. இந்திக்காரு இந்த பில்டிங் மேலே இருக்கிறது மரத்து மேலே இருக்கிறதுலாம் தேன் எடுத்துகிட்டு வந்து விற்கிறேன்னு சொல்கிறாங்க. கேஜி 350 300 நான் அப்படி விற்றுட்ருக்காங்க. 350 ரூபா சொல்கிறாங்க, 50 ரூபா கம்மியாக கட்டால் தராங்க, 300 ரூபா தராங்க. ஆனால் டேஸ்ட் நானும் இந்த தேன் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் அருமையாக தேன் போல் தான் அருமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரிஜினல் தேன் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கோங்க. நேற்று விற்றாங்க, இன்றைக்கி கூட விற்றுட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ நண்பர்களுக்கு இவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி பார்த்தீங்கன்னா என்ன கேட்டேன், இது ஒரிஜினல் எப்படி நம்புறதுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மேட்சஸ் எடுத்து அந்த தேனில் போட்டு நினச்சி ஊற வச்சுட்டு மறுபடி பற்ற வச்சாங்க, எரிஞ்சுது. அதே போல் அந்த 50 ரூபா நோட்டு மேலே தேனை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நெருப்படி எடுத்து கொளுத்துனாங்க. ஆனால் எரியல. அதாவது ஒரிஜினல் தேனாக இருந்தால் நெருப்படி வச்சு இருந்தால் கூட எரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அது எப்படின்னு கேட்டால் அது காமிச்சாங்க. இந்த வீடியோ கூட அதையும் ஜாயின் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. தேன் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. 350 300 ரூபா கேஜி விற்கிறாங்க ஒரு கிலோ வந்து. ஆனால் தேன் அழிச்சதோடு அந்த எல்லாமே சேர்த்து தான் வச்சுருக்காங்க. அப்படி கிளீன் எடுத்து வடிகட்டி கொடுக்குறாங்க. பாருங்கள், இதெல்லாம் தேன் தான் ஒரு பக்கெட்லேருந்து வச்சுருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நானும் அதை சாப்பிட்டும் பார்த்தேங்க. தேன் சூப்பராக அதுமாதிரி டேஸ்ட்டாக இருந்தது. அதே போல் 350 ரூபா ஒரு கிலோ வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்திக்காரு தேன் வந்து க்ளீனாக லைனாக வச்சுருக்காங்க. கீழே லைனாக வச்சுட்டு விற்றுட்ருக்காங்க. சாப்பிட்டு பார்த்தா தேன் வந்து அருமையான டேஸ்ட் சூப்பராக தான் இருந்தது. நீங்களும் வந்து தேவைப்பட்டால் பென்னிமில் சர்க்கிள் பெங்களூரில் இருக்குது, தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் தேன் சூப்பராக இருக்குங்க. செக் பண்ண மேட்சஸ் வந்து எல்லாம் நினச்சிட்டு 10 வருஷம் எரிஞ்சுது. அதே போல் 50 ரூபா நோட்டு மேலே தேனை ஊற்றிட்டு அந்த மேலே வந்து மேட்ச் காமிச்சா கூட எரியாது அப்படின்னு சொன்னேன். செக் பண்ணார். ஆனால் கரெக்டாக தான் இருந்தது. நீங்களும் வந்து வாங்கி பாருங்கள், டேஸ்ட் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். ஒரிஜினலாக எப்படின்றது நீங்களும் வந்து விவரமாக சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேவைப்பட்டால் தேன் வாங்கிட்டு போங்க. இந்திக்கார தான் விற்கிறாரு. அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய். Paytm.